ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை பொடி ரொம்ப ஹெல்த்தியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் சிம்பிளாக வந்து நான் எப்படி செய்வேனோ அது போல் உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ இப்போ இதை எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ அப்படி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இது போல் நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கிட்டு உருளைக்கிழங்கு வறுவல் அப்புறம் வாழைக்காய் வறுவல்லாம் பண்ணும்பொழுது இதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிட்டுடுவாங்க. இப்போ வந்து கடாய் வச்சு கடாய் கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு. இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை நான் சேர்த்துக்கிறேன். முருங்கைக்கீரை வந்து அந்த காம்புலாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த தண்டு அதோடு நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இதை வந்து தண்டோடு சேர்த்துக்கோங்க. இதில் வந்து அயன் சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து எப்பொழுதுமே இதை தண்டோடு தான் சேர்த்துக்குவேன். சேர்த்துட்டு நல்லா வந்து ட்ரையாக வறுத்துக்கோங்க. தண்ணி இருக்கக்கூடாது, அதோட ஆயிலும் சேர்க்கக்கூடாது. நல்லா வந்து ட்ரையாக வறுத்துக்கணும். நம்ம கீரை எடுத்து நம்ம க்ரஷ் பண்ணி பார்த்தோன்னா நல்லா நொறுங்கி வரணும். அந்தளவு வந்து நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இது வந்து வறுபட்டுடுச்சு. இதை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அதே கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சுட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் நிறைய பண்ணுறீங்க அப்படின்னா பொருட்களை வந்து நீங்கள் அதிகப்படுத்திக்கோங்க. உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு இதில் வந்து ஆயில் சேர்க்க அவசியம் இல்லை, ட்ரையாக தான் வறுக்கணும். ஸோ ஆயில் சேர்த்து வறுக்கக்கூடாது. உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்துட்டு ஆயில் சேர்க்காமல் எல்லாத்தையும் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம 1 மாதத்துக்கு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி இருந்தால் 3 மாதம் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணலாம். வெளியில் வைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் 1 மாதம் வந்து இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து கெட்டு போகாது. நம்ம முருங்கைக்கீரை சாதம்லாம் கூட ரெடி பண்ணிக்கலாம். நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பொடி வந்து செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ கடலைப்பருப்புலாம் சேர்த்துட்டு நல்லா ட்ரையாக வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்தாச்சு. எண்ணெய் சேர்க்காமல் வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இது கூடவே ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க காரத்துக்காக. சேர்த்து இதையும் வந்து நல்லா வறுத்துக்கோங்க. இந்தளவு நல்லா வறுத்ததும் நம்ம ஏற்கனவே வந்து முருங்கைக்கீரை வறுத்து வச்சுருக்க அந்த பிளேட்டில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுடுங்க. முருங்கைக்கீரை வந்து நம்ம கையில் எடுத்து இது போல் நசுக்கி பார்த்தோம் அப்படின்னா முருங்கைக்கீரை வந்து நல்லா உடையணும். ஸோ இது போல் நல்லா வறுத்துட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதில் வந்து கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து ஃபைன் பவுடராக அரைச்சிடாதீங்க. கொஞ்சம் குறகுறப்பாக இருந்தால் தான் சாதத்தோடு வச்சு சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த பொடி வந்து மிஸ் பண்ணாமல் செஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொடி பண்ணி குழந்தைங்களுக்கு சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. கண்டிப்பாக சாப்பிட்டுடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த முருங்கைக்கீரை பொடியை வச்சு என்னென்ன ரெசிபி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வர வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்.